ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி அந்த ட்ரேட் வந்து பார்த்தோன்னா நம்ம கோட்டக் பேங்க் வந்து எடுத்திருந்தேன். ஸோ காலையில் நான் வீடியோ போட்டிருந்தபடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 9:45 ஓகேங்களா. அந்த டைமில் நான் ட்ரேட் எடுக்கும்போது ப்ராஃபிட்டில் இருந்தேன். ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணேன், ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே பிவோட் மார்ட்டுக்கு மேலேங்கிற க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் பண்ணதுனால நான் உடனே கால் சைடு மூவ் பண்ணேன். கால் சைடு மூவ் பண்ணினோடனே அங்கேருந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டான். ஸோ அதனால் பார்த்தோன்னா புட் சைடு எடுத்ததும் மைனஸ் ஆகிடுச்சு, கால் சைடு எடுத்ததும் மைனஸ் ஆகிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், மார்க்கெட்லேருந்து நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே மறுபடியும் கால் சைடு வி ஷேப்பில் ரிக்கவர் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ டபிள்யூ ஷேப்பில் ரிக்கவர் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன். இங்கே வரும்போது இந்த அட்வான்ஸ் பேட்டர்ன், இதுதான் ஹார்மோனிக் அட்வான்ஸ் பேட்டர்ன், சைஃபர் ஹார்மோனிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது பேரிஷ் வியூக்காக ட்ரா பண்ணுறது. ஓகேங்களா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ட்ரா பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த எக்ஸு ஏபிசிடி இந்த பேட்டர்னில் ட்ரா பண்ணிவிட்டு இது டார்கெட் வச்சேன். ஓகேங்களா. இது டார்கெட் செட் பண்ணோடனே நான் இங்கே வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸிட் ஆகிட்டேன். எக்ஸிட் ஆனோடனே நான் ஓவராலாக பார்த்து 9,000 லாஸில் இருந்தவன். இங்கே எக்ஸிட் ஆனோடனே நான் ஒரு -2,000 நான் இது 8,000 லாஸ் இருந்தவன் -2,000 லாஸில் முடிச்சுட்டு, சரி இன்னும் கொஞ்சம் லாஸை கவர் பண்ணலான்றதுக்காக நான் நிஃப்டியை ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. இந்த டார்கெட் 2 உடச்ச உடனே நிஃப்டி டார்கெட் 3க்காக ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் 3ல் வந்தோடனே நான் வெளியே வந்தேன். ஸோ அதில் ஒரு 2,000 ப்ராஃபிட், 2,250 ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி ஒரு லாஸை 9,000 இருந்த லாஸை 9,000 இருந்த லாஸை இன்றைக்கி நான் 2,200 கிட்ட 2,190 கிட்ட நான் லாஸ் ரெடியூஸ் பண்ணி நேற்று க்ளோஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் ட்ரேடிங் எப்பவுமே 100% சக்ஸஸ் ரேஷியோ எடுக்க முடியாது. லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்கும். இது கூட நான் அஸ்ட்ராலஜியும் ஆட் பண்ணி நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணி இந்த லாஸ் ரெடியூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் வெயிட் பண்ணோம்னா நம்ம ட்ரேடிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகிட்டு நம்ம ஃப்யூச்சரில் ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் ரெடியூஸ் பண்ணதுக்கு காரணம் ஒன்று அட்வான்ஸ் பேட்டர்ன், இன்னொன்று அஸ்ட்ராலஜி. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி 9,000 இருந்த லாஸை -2,190க்கு நான் ரெடியூஸ் பண்ணேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேடிங் பண்ணி நம்ம லாஸை ரெடியூஸ் பண்ணோம், ப்ராஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.